ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ சோ மச் நண்பா. பாய் நண்பா, தேங்க்யூ. தம்பிகளா துணிக்க விடலாமா? ஃபர்ஸ்ட் அந்த அம்மாவை சிரிக்க விடலாமா? சின்ன பையன் பாட்டின்னு கூப்பிடுறப்ப பண்ணக்கூடாது, சரிங்களா? சோறு போட்டதெல்லாம் அம்மா. அப்ப குழம்புத்தோட சின்ன என்ன பாலா, இன்னைக்கு நீ தனியா போக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன டவுட்பா? மேடம் பாக்கும்போது இந்த மேடம்லாம் இருக்காங்களா டீச்சர், ஆமா, இது ஸ்கூல் ஃபங்க்ஷனா இல்ல காது குத்து ஃபங்க்ஷனா டவுட்டா இருக்கு. எல்லாம் அழகா பட்டு போட கட்டி வந்துருக்காங்க. பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உயிரினம் மேலானைக்கு வந்திருக்கிற பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்கடா, வணக்கங்கடா, வணக்கங்கடா. இது யாரு சொன்ன டைலாக்னு தெரியல, என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது. யாரு சொன்னாலே தெரியல, ஃபாலோ உசம் பேசுறவங்கள்ட்ட கும்மனு, கடுப்பேற்றுறவங்கள்ட்ட கம்மனு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் நண்பா. துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், கத்தினா ஷார்ப்பா இருக்கணும். பசங்கன்னா இந்த மகேஷ் கார்த்திக் ஸ்கூல் பசங்க வரதா இருக்கணும். இந்த டீம் இருக்கு கண்டிப்பா அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆள் ஏரியாலையும் பாலா தண்ணி கேன் போடுறா போல. பாருங்க, அவருக்கு குட்டியோடு தான் தெரியுது. ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் 13வது ஆண்டு விழா. ஸோ இந்த ஆண்டு விழா எனக்கு சார் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அற்புதமான பள்ளிக்கு ஆண்டு விழா கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப சூப்பராக இருக்கு சார். நீங்கள் வந்து இப்போ பொது சேவை இதெல்லாம் நிறையா செஞ்சுட்டு வரீங்க. இதுக்கு வந்து நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. நிறையா பண்ணுங்க, சூப்பர். இல்லை சார், கமெண்ட்ஸில் என்ன ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு? நம்ம யார்ட்டையும் வாங்கி பண்ணல, காசு யார்ட்டையும் நம்ம வாங்கினது பாதிச்சே தான். நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வீட்டு இருக்கு பண்ணுறது. ஸோ யார்ட்டையும் நம்ம வாங்கி பண்ணுறது. உங்களை மாதிரி எங்களுக்கு நிறைய உண்டு பண்ணுங்க பார்க்கும். எங்கள் குழந்தைகள்லாம் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாலா சார் வராங்கன்னா ஒரு ஆர்வம். எங்கள் பெண்ணை இந்த கடைசியாக அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு செம்ம ரீச். ஆக்சுவலி குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் எதாவது சார் பண்ணோம் அப்படின்னு. சார் வந்து அதை செய்ய மாட்டாங்க. சார் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் சுயமாக செய்யுங்க, சார் அது மோட்டிவேஷனாக பண்ணுறாங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய பாடம். சார், நம்ம பழனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், பயணி நிறைய வாட்டி வந்திருக்கேன் சார். நான் வந்து பயணி நிறைய வாட்டி வந்திருக்கேன். பயணி ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ உண்மையிலே சூப்பரான ஒரு உரிமையாக இருக்கும். சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் பயணி வந்து போய் சொல்கிறாங்க சார். ரொம்ப பிடிக்கும் சார். சார், உங்கள் அப்கமிங் மூவிஸ் பற்றி ஏதாவது? இப்போதைக்கு படம் எதுவும் பண்ணல சார். பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். சார், உங்களுக்கு சேவை செய்யணும் எப்படி தோணுச்சு சார்? அதான் சேவைனா எனக்கு தேவையாக இருந்துச்சு. ஸோ நான் யோசிக்கும் போது அந்த தேவையை பூர்த்தி செய்யறது அந்த சேவையை உருவாச்சு. அவ்வளோதான். என்ன தேவை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.